கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பாக்கியவான்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ போராட்டத்திலையும் ஆண்டவரையே நம்பி இருக்கிறீங்கள, நீங்கள் தான் அந்த பாக்கியவான்கள், அந்த பாக்கியவதிகள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. பாக்கியவான்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் தலையில் தங்கி இருக்கும். இது வரைக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியல, ஆனால் பாக்கியவான்களாய் நீங்கள் இருக்கீங்களே, ஆண்டவரையே உங்கள் நம்பிக்கையாக வச்சுருக்கிறீங்களே, இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மரம் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருந்தா அந்த மரம் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும், அது பச்சை பசேன்னு இருக்கும். இலையில ஒரு துளி வாடல் கூட அதில் இருக்காது. வேளா வேலைக்கு அது கனிகளை தரும். அந்த கரெக்ட் சீசனில், அந்த சீசன் அதுக்கு மாறி போகாது. மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் கூட அது தப்பாமல் கனி கொடுக்கும். கனி கொடுக்குற வாழ்க்கை நமக்கு வேணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த கனிகள் இல்லாமல் இருக்குது? ஆவிக்குறை வாழ்க்கையாகட்டும், உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்கா? நீங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்டு போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு கனிகளே இல்லையா? வரவேண்டிய நன்மைகள் சேரவே இல்லையா? இந்த காலத்துக்கே இதை முடிச்சிருக்கணும், ஆனால் இவ்வளோ காலமாகியும் இது நடக்காமல் இருக்குன்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு உடைய வாழ்க்கை, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறதுனால, ஆண்டவரையே நம்பி இருக்கிறதுனால, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிமே தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிற மரத்தை போல் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க. மழைத்தாழ்ச்சியான வருஷத்தில் கூட நீங்கள் தப்பாமல் கனி கொடுப்பீர்கள். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நன்மை தடையாச்சோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் சீசன் மாறாமல் அதன் காலத்தில் நேர்த்தியாக சேரும். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தாலும் அந்தந்த கனிகளை அந்தந்த சீசனில் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்.